காவியம் பாடவா காதலே. இந்த கோமரி என்ன வேலை பார்த்திருக்க பத்தியா சொல்லுமா? நான் சாப்பாடு கொடுத்து விடாதே, நான் சமைக்கேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாம சாப்பாடு தோட்டத்துக்கு கொடுத்து விட்டுருக்கா. இன்னைக்கு அது சாப்பிடாம வந்து நீ ஏசதான் போறாவே. நான் அவியலுக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பேன். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் அவியலுக்கு கொடுத்தே விடுவேன். ஏதாவது ஒண்ணுல ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா மறுபடியும் வேற குழம்பு வச்சுதான் அவியலுக்கு கொடுத்தே விடுவேன். ராசாத்தி, உனக்குதான் உங்க அண்ணனை பத்தி தெரியும்ல? ஆமா மேனி தெரியும். எங்க அம்மா இருக்கும்போதே அப்படிதான். என்ன கோபப்படுவாத? இதுக்காக தான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். இந்த கோமரிய பாத்தியா உப்பையும் வரப்பையும் அள்ளி போட்டு அவியலுக்கு கொடுத்து விட்டுருக்கா. மைனி, அதை நம்மளாலேயே வாயில வைக்க முடியல. ஆமா செல்லம்மா, நம்ம குறையாவே இருந்தாலும் சொல்லாம தின்னுடுவோம். நம்மளாலேயே அதை சாப்பிட முடியல, வாயில வைக்க முடியல. அப்படிப்பட்ட சாப்பாடு அவியலுக்கு கொடுத்து விட்டுருக்கா பாரு, மனசாட்சி இல்லாம. வேலை செய்யற மனுஷன் இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிருக்க மாட்டாவே? இதெல்லாம் ஆனந்தம் மாணிக்கமும் என்ன நினைச்சானுவேன்னு தெரியல. அன்னைக்கு சுத்தமா மனசாட்சியே இல்லைன்னு நினைச்சிருப்பானுவே. இப்ப அவிய வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. எனக்கு ஒரே பயமா இருக்கு. அகிலாண்டா, அகிலாண்டா, ஐயோ, வந்துட்டாங்களே. அந்த உடனே என் பேரதான் சொல்லி கூப்பிடுறாவே. என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ராசத்தியக்கா, என்ன மைனி ரொம்ப பயந்துட்டு போறாவே? சொல்லுமா, மைனி எங்க அண்ணனா ரொம்ப பயப்படுவாவே. இடையில மருமக்க மருமகள் வந்த உடனே கொஞ்சம் தைரியம் வந்துருந்து. இப்ப எங்க அண்ணன் கோச்சிட்டு போயிட்டாவல்ல, அதான் திரும்ப அப்படின்னு அடிக்கிட்டு போறாவே. அதே மாதிரி எங்க அம்மைக்கு பயங்கரமா பயப்படுவாவே. அவிய போனதுக்கு அப்புறம் இவியதான் ராணி மாதிரி இந்த வீட்டுல ஆடிட்டு இருக்காவ. எக்கா, உங்க சித்தி கூட பயப்படுவாள்ல? ஆமா செல்லம்மா, எங்க சித்திக்கு எங்க அண்ணனே பயப்படுவான். இவேன்னு சொல்லவா வேணும்? சித்தி வாரதா சொன்னாலே எல்லாருக்கும் நடக்க கொடுத்து போயிடும். அகிலாண்டா, எவ்வளவு நேரம் கூப்பிடியது? அதனால கூப்பிட்ட காது கேட்காதோ? அதெல்லாம் இருக்கட்டும் அகிலாண்டா. இன்னைக்கு மதியம் கொடுத்து விட்டு இருந்திய மீன் குழம்பு என்ன சொல்ற அகிலாண்டா? யாரு நம்ம மர்மம்ல? ஏமா, மீன் குழம்பு வச்சது நீயா? ஆமா மாமா. எம்மாடி மர்மம்ல, இனி இந்த வீட்டுல மீன் குழம்பு நீ தாமா வைக்கணும். எம்மாடி புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. இப்படி ஒரு மீன் குழம்பு எங்க அம்மா கைனால செஞ்சுதான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உன் கைனாலதான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேம்மா. ரொம்ப அழகா செஞ்சிருக்கா. இனி இந்த வீட்டுல மீன் குழம்பு நீண்டாம வைக்கணும். சரி மாமா. ஏத்தே, அந்த குழம்ப நீங்களே போய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. எதுக்கு பாராட்டினாலும் தெரியும் தேய். மறுபடியும் அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வந்துட்டாளக்கா. அவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே நம்மளால இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாதே.
அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அதே மாதிரி உன் வீட்டுக்கு போயிருச்சல்லம்மா. இனி எல்லா பிரச்சனையும் மைனே பாத்துக்கிடட்டும். இப்ப எப்படி மைனே விட்டுட்டு போனா அவிய பாவம்ல. அவியலுக்கு பாவம் பண்ணி எல்லாம் பார்க்க கூடாதுல்லம்மா. நம்ம சொல்ல சொல்ல எதுக்கு மருமகளை வீட்டுக்குள்ள சேர்த்தாவ? அவியலே நல்லா அனுபவிக்கட்டும். அப்பதான் நம்ம அருமை என்னன்னு புரியும். மாணிக்கத்துக்கு ஒரு பொண்ணு பாருன்னு சொன்னாவே நம்ம பார்த்தோம், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம ஜெயில போய் உட்காரணுமா? எல்லா தப்பும் மைனி தான் செஞ்சிருக்காங்க. அதனால மைனி தான் ஜெயிலுக்கு போகணும். ராசதிக்கா, எனக்கு எங்க போறதுன்னே தெரியலக்கா. நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்துட்டுமா? ஏன் வீட்டுக்கா? ஆமாக்கா, நீ சேர்த்து கூட்டிட்டு போங்களா? இல்ல இல்ல, அங்கெல்லாம் கூட்டிட்டு போனா என் புருஷன் கோவப்படுவாரு. எதுக்கு கண்ட வேலையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான்னு கேட்பாவே. நீ உன் வீட்டுக்கே போச்சலம்மா. அதான் உன் புருஷன் உன்னை தேடியாருன்னு சொன்னால. ராசதி செல்லம்மா, என்னாச்சு மைனி? அண்ணன் என்ன சொன்னாவே? ரொம்ப ஏசனாவளோ? அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குனே பாராட்டிட்டு போறாவே. இனிமே நீ சொல்றியா அந்த மீன் குழம்பையா? ஐயோ, அத வாயிலே வைக்க ஆவலையே. அதையே நல்லா இருக்குனே எங்க அண்ணன் சொன்னாவே. ஆமா ராசதி, உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஒரு தூளி உப்பு அதிகமா இருந்தா கூட சண்டைக்கு வருவாவே. அவ இவ்வளவுக்குள்ள உப்பையும் வரப்பையும் அள்ளி போட்டிருக்கா. அவளை பாராட்டுன்னு பாராட்டிட்டு போறாவே. மைனி, இதுல என்னமோ இருக்கு மைனி. நம்மளும் அந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தோம், சுத்தமா நல்லாவே இல்லையே. அது எப்படி அவிய மட்டும் பாராட்டுவாங்க? நான் நினைக்கிறேன் புருஷனை ஹோட்டல்ல வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அண்ணன் பாராட்டி விட்டாவ. என்கிட்ட இங்க இருந்து கொடுத்து விட்டேன்னு சொன்ன மைனி. உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரியான நாடகக்காரி. உங்ககிட்ட என்ன மாதிரி நாடகம்லாம் ஆடிருக்கா? அவ ஹோட்டல்ல தான் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கா. உங்க மகனும் அவளுக்கு தான் சாப்பிட போடுவா மைனி. ஓஹோ, ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கல அந்த குமரி, ஹோட்டல்ல. இது நல்ல கூத்தா இருக்கே. ஆமா மைனி, இது சும்மா விடாதுங்க. போய் அவளை உண்டு இல்லன்னு பண்ணுங்க மைனி. இப்ப அவளை எதுவுமே சொல்ல முடியாது. அவிய வந்துட்டாவ. அவிய முன்னாடி சத்தம் போட்டா சப்பாட்டுக்கு வந்துருவாவ. அதனால இன்னைக்கு இத விடுவோம். நாளைக்கு இருக்க அந்த கோமரிக்கு. குழந்தை, இங்கதான் இருக்கே குழந்தை. ஆமா, அந்த மீன் குழம்பு நிஜமாலே நீயே வச்சா? ஏங்க பொய்யா வைப்பாவளோ? இல்ல குழந்தை, ரொம்ப ருசியா இருந்து. தம்பி அப்பாவும் பாராட்டிட்டே இருந்தாவ. எங்க அப்பா எங்க அம்மா வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டாங்கன்னா பாரா. அப்படியா? ஆமா குழந்தை, எப்படி வச்சா? யாராவது சொல்லி கொடுத்தாவளோ? இல்லங்க, நானே இப்போ போன்ல பார்த்து பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வச்சதுல கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமாயிட்டு அதுக்கு பிறகு அதை சரி பண்ணிட்டேன். மாமா வீட்டுக்கு வந்தோடனே என்கிட்ட சொன்னாவளா? எனக்கு ஏதோ கிண்டல் பண்றாவளோன்னு தோணுச்சு. ஆனா நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது உண்மையாதான் சொல்லியிருக்காவே. குழந்தை, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏங்க சாப்பிட்டேங்க. நான் எல்லாம் குழம்பு எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவேன். வயிற்றுல பசி மட்டும் வந்தா போதும், கஞ்சி கூட குடிச்சிருவேன். ஆனா ருசி பார்த்து சாப்பிட்டு தான் தெரியும் குழம்பு எப்படி இருக்கும். நீ குழந்தை, இன்னைக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்து. இதே மாதிரி சமைச்சுட்டா குழந்தை எல்லாருமே பாராட்டிட்டே இருப்பாவ. ஆனா உங்க அம்மையும் உங்க அத்தையிலும் நல்லாவே இல்லைன்னு துப்பிட்டாவ. அப்படியா? ஏன் குழந்தை? அதான் சொன்னையில முதல்ல சாப்பிடும்போது உப்பும் காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. நீ அதனால அவளுக்கு பிடிக்கவே இல்லையா, சாப்பிடவே இல்லை. வேற குழம்பு வச்சுட்டு கிடந்தவ. அப்படியா? அவியலுக்கு இந்த மாதிரி நல்ல குழம்புல சாப்பிட்டு கொடுத்து வைக்கல. ராத்திரிக்கா எனக்கு அதே குழம்பத்தா குழந்தை நான் சாப்பிடுவேன். சரிங்க. சரி, இவ்வளவு அழகா சமைச்சிருக்கேனே, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ, எதுவுமே வாங்கிட்டு வரலையே. என்ன வேணும்னு சொல்லு குழந்தை, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். சொன்னாதான் வாங்கி தருவீங்களா? சொல்லாம வாங்கி தர மாட்டீங்களா? சரி சரி, சொல்லாம வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதானே. நாளைக்கு தான் உனக்கு பிடிச்ச ஐட்டம் வாங்கிட்டு வரேன். என்னது? இப்பதானே குழந்தை சொன்னா சொல்லாம வாங்கிட்டு வரணும்னு. நாளைக்கு நான் சொல்லாம வாங்கிட்டு வரேன். சரி சரி, இருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். உட்காரு குழந்தை, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து பேசுவோமே. சரி குழந்தை, என் தம்பி இப்ப வந்து அவனுக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொடுத்துரு. சரிங்க, எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். எப்பா, என் பொண்டாட்டியா இது? சரி சரி, நானே செய்யுங்க. வேலை தெரிஞ்சுட்டுனா எல்லாமே இப்படிதான் ஈஸியா இருக்கும் போல. பாவம், முதல்ல செய்ய தெரியல, அதனாலதான் அப்படி பண்ணிருந்துக்கா. குழந்தை ரொம்பவே மாறிட்டா. இப்படி இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு. மா, நான் வேலை செய்யற ஆபீஸ்ல டூர் பிளான் பண்ணிருக்காங்கம்மா. என்னப்பா சொல்லியா? டூரா? ஆமாமா, ஃபேமிலி டூர் தான். நீங்களும் அப்பாவும் வரீங்களா? டூர் சுத்தி அளவுக்குலாம் என்னால முடியாதுப்பா. இப்போ நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போ. அவளையா? அவளை கூட்டிட்டு போறதுக்கு நான் தனியாவே போவேன். குறவின்னு எதுக்கு அப்படி சொல்லியா? அதான் கூட்டோன்னு வந்திருக்கால, வேற எதுக்கு அவளை கூட்டிட்டு போக மாட்டீங்க?
கூட்டிட்டு போயிட்டு வா, அப்பதான் பழைய மாதிரி பியாசி வாங்கி இருப்பிய. அம்மா அவளெல்லாம் டூர் கூட்டு போக முடியாதுமா. அவளை கூட்டிட்டு போறதுக்கு நான் போகாம வீட்லயே இருந்துருவேன்.